என்ன கோமதி, ஹாஸ்பிட்டல்லாம் போனியாமே? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நீ எப்படிதான் அந்த பாண்டியன் கூடலாம் குடும்பம் நடத்துறனே தெரியல. மறுபடியும் உன்னை ஏதாச்சும் பேசுவான், உன்னை வீட்டை விட்டு துரத்துவான். அதுக்கப்புறம் வீட்டில் எந்த வேலையும் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே உன் பின்னாடியே வந்து கெஞ்சி கூத்தாடி உன்னை திருப்பி கூட்டிட்டு வந்துடுவான். ஏன்னா வீட்டில் வேலை செய்ய ஆள் இல்லைல்ல. என் புருஷன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என் பின்னாடியே நடையா நடந்து வந்து என்ன சமாதானப்படுத்தினாரு. அவர் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்ப? எக்கேடோ கேட்டு போன்னு போயிருந்திருப்ப. நீலாம் என் புருஷனை பத்தி பேசவே கூடாது. கோமதி, உனக்கு இப்போ கால் வலி சரியாயிடுச்சா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. மாத்திரலாம் டைமுக்கு சாப்பிட்டல? ஆமாங்க சாப்பிட்டேன். நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையே. நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன் கோமதி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அவரு இந்த மாதிரிலாம் என்ன போன் பண்ணி விசாரிச்சதே இல்லம்மா. எல்லாம் நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்டோட எஃபெக்ட் அத்தை. அண்ணா வாங்க உட்காருங்க, எங்களோட சேர்ந்து சாப்பிட்ட அப்புறம் வெளியில போங்க. இல்ல, நான் முக்கியமான ஒரு ஆளை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். குமார், அண்ணனை கவனிச்சியா? அவரோட நடவடிக்கை இப்பெல்லாம் சரியில்லை. ஆமாப்பா, பெரியப்பா இப்பெல்லாம் மில்லுக்கு வரதே இல்ல. எங்க போறாரு என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணன் பண விஷயத்துல கூட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த செலவா இருந்தாலும் கணக்கு எழுதாம நாங்க பணம் எடுத்ததே இல்ல. ஆனா இப்பெல்லாம் அக்கௌண்ட்ல இருந்து அண்ணன் பணம் எடுத்துட்டே இருக்காரு. எடுக்கிற பணம்லாம் என்ன ஆகுது, எங்க போகுது, இல்ல யாருக்கு கொடுக்குறாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட ஒன்னும் அதை பத்தி பேசவும் மாட்டேங்கிறாரு. என்னமோ தப்பா இருக்கு. டேய், எங்க பாடா ராஜியோட அப்பா மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாரே, அவருக்கு என்ன பிரச்சனை? நான் அவரோட மாப்பிள்ள தான். அவருக்கு கேன்சர் தம்பி.